கரூரிலே முதலாக ஆரம்பிக்கப்பட்ட ஹிஃபுலுடைய மதரசாவாக இருக்குகின்றது. பொதுவாக எல்லா மஸ்ஜிதுகளிலும் மக்தபுடைய மதரசாக்கள் கரூரிலே சிறப்பான முறையிலே நிர்வாகம் மற்றும் அந்தந்த பள்ளியுடைய இமாம்களின் வழிகாட்டுதல் படி ஒத்துழைப்பின்படி நன்முறையில் நடந்து கொண்டிருக்கின்றது. நீண்ட காலமாக கரூர் மாவட்டம், கரூர் தலைநகரம் மாவட்டத்துடைய தலைநகரமாக இருந்தாலும் இங்கு தீனுடைய இதாராக்கள் ஹிஃபுல் மதரசாவோ அல்லது அரபி ஆலிம்களை உருவாக்கக்கூடிய மதரசாவோ எதுவும் இங்கே இல்லாமல் இருந்தது. அது ஒரு குறையாகவே இருந்து கொண்டிருந்தது. பல்வேறு நேரங்களிலே நம்முடைய பெரிய ஹஸ்ரத் அப்துல் ரஹீம் ஹஸ்ரத் அவர்கள் நம்மை விட்டு மறந்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய கபரை நூறானியத்தை இறக்குவானாக. அவர்களும் சரி, அவர்களை போன்றிருந்த மூத்த உலமா பெருமக்களும் சரி, கரூர் நகரமாக இருக்கின்றது, ஒரு சிட்டியாக இருக்கின்றது, இங்கு ஒரு மதரசா கூட இல்லாமல் இருக்கின்றது என்ற தங்களுடைய கவலையை வெளிப்படுத்துவார்கள், ஆதங்கத்தை வெளிப்படுத்துவார்கள். அப்ப நான் சொல்லுவேன், அவங்கள்ட்ட போகக்கூடிய நேரத்தில் பக்கத்தில் பள்ளப்பட்டி இருக்கின்றது, அங்கு நிறைய மதரசாக்கள் இருக்கின்றது. அதே போன்று இந்த பக்கம் சிந்தானிப்பட்டி இருக்கின்றது, அந்த பகுதியில் மயிலம்பட்டி, அந்த பகுதிகளில் மதரசா நீண்ட காலமாக இருக்கின்றது. மாணவர்கள் ஓதக்கூடிய மாணவர்களை அங்கே போய் ஓதிக்கிறதுக்காக வேண்டி நாங்கள் பரிந்துரை செய்கிறோம், தஷ்கீல் செய்கிறோம். கரூரில் யாராச்சும் ஓதணும்னு விரும்பினா கூட அவங்கள நாங்கள் அங்கே அனுப்பிச்சிட்றோம் அப்படின்னு சொல்லி கொண்டு இருந்தேன். பொதுவாக கரூர் பொறுத்த வரைக்கும் கரூருடைய மண்ணின் மைந்தர்களாக இருக்கக்கூடிய மக்கள் யாரும் ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னால் ஹாஃபிலாகவோ ஆலிமாகவோ ஆகவில்லை. நான் எனக்கு தெரிந்து ஒரு 2003 அல்லது 2005 வாக்கில் ஒரே ஒரு மாணவர், சின்ன பள்ளிவாசலுடைய மஹல்லாவை சார்ந்தவர், பேர் கூட எனக்கு ஞாபகத்தில் இல்லை, அவர் ஹாஃபிலாகி பட்டம் பெற்று வந்தார். அது போன்று 1-2 பேர்கள் தான் அந்த ஆர்வத்தில் இருந்தார்கள். அதற்கடுத்து அல்லாஹுடைய பெரிய கிருபையால் தீனுடைய உழைப்பு, உலமாக்களுடைய அர்ப்பணிப்பு, நிர்வாகத்துடைய ஒத்துழைப்பு, பொதுமக்களுடைய கவலை எல்லாம் ஒன்று சேர்ந்து 1-2 மாணவர்கள் மற்ற மதரசாக்களை போய் ஓதி கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. 2003 இங்கிருந்து ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியம் கிடைத்தது. அவ போய் ஹஜ்ஜுக்கு போயிட்டு எங்க கூட ஹஜ்ஜுடைய சாத்திகளாக நிறைய பேர் வந்திருந்தாங்க. அப்ப அதுல நான் பேர் குறிப்பிட விரும்பவில்லை. பிரசித்தி பெற்ற இந்த கரூர் நகரத்தில் இருக்கக்கூடிய ஹாஜியார் அவங்க என்கிட்ட சொன்னாங்க, நான் ஹஜ்ஜில் துவா செஞ்சேன், கரூரில் ஒரு மதரசா வரணுங்கிறக்காண்டி நான் துவா செஞ்சேன் அப்படின்னு சொன்னாங்க. காபத்துல்லாவை பார்த்து நான் துவா செஞ்சுட்டு வந்தேன்னா 2003 அவங்களுடைய ஒரு ஆசையை வெளிப்படுத்தினாங்க. அல்லாஹ் அவங்களை கபூல் செய்வானாக, அவருடைய குடும்பத்தாரிலே கபூல் செய்வானாக. அந்த மாதிரி எத்தனையோ பொதுமக்களுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. 2017 இந்த மாதிரி உலமாக்கள்லாம் தங்களுடைய ஒரு ஆர்வத்தை, ஆசையை வெளிப்படுத்தினாங்க. மாஷா அல்லாஹ், கரூருக்கு கிடைத்த ஒரு பெரும் பாக்கியம் என்று தான் சொல்ல வேண்டும். கரூருடைய மஸ்ஜிதுடைய நிர்வாகிகளும் சரி, கரூரிலே பணியாற்றக்கூடிய மஸ்ஜிதுடைய இமாம்களும் சரி, உள்ள ஒத்துழைப்போடு இஹ்லாஸான பரிசுத்தமான எண்ணத்தோடு செயல்படக்கூடியவங்க. யாருக்கும் எந்த விதமான படோடபகாரமோ ஒரு குறுகிய மனப்பான்மை இல்லாமல் சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்ட நன்மக்களாக இருந்தாங்க. அப்போ உலமாக்கள்லாம் சேர்ந்து சொன்னாங்க,
இந்த மாதிரி மதரசா நாம் துவக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ கரூரில் இருக்கக்கூடிய ஒரு இமாம், அல்லாஹ் அவரையும் கபூல் செய்வானாக, நான் எல்லோருடைய பெயரையும் இங்கு நான் தவிர்க்கின்றேன், ஏன்னா யாரையும் பேர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த இமாம் சொன்னாங்க, கரூரில் தாருல் உலூம் ஆரம்பிக்கப்படணும்னு சொன்னாங்க. எல்லாத்துடைய அபிப்பிராயம் இருந்துச்சு. தாருல் உலூம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால், ஆங்கிலேயர்களை எதிர்த்து கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளுக்கு முன்னால் தேவ்பந்த் நகரத்தில் ஆரம்பிக்கப்பட்ட மதரசான் தான் ஜாமியா இஸ்லாமியா தாருல் உலூம் தேவ்பந்த். நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். சுதந்திர போராட்டத்தில் மிகப்பெரிய பங்கு வகித்த, உலமாக்களுடைய பங்களிப்பு கொடுக்கப்பட்ட, சுதந்திர போராட்டத்தை வெற்றியாக நடைபெற்ற செய்த அந்த மதரசா தான் ஜாமியா இஸ்லாமியா தாருல் உலூம் தேவ்பந்த் என்பது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அங்கிருந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் உருவாகி அவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், நாட்டுக்கு பல சேவைகள் செய்தாங்க. இப்போ இங்குள்ள உலமாக்களுக்கும் ஒரு ஆசை, அவர்களை போன்று செய்ய முடியாது, நம்முடைய மூத்தோர்கள் முன்னோர்கள் மிகப்பெரிய இந்தியாவுடைய ஷேகுல் ஹதீஸ்கள், ஷேக் இஸ்லாம், இது போன்று மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை உடைய உலமா பெருமக்கள், அவர்களை போன்று நாம் செய்ய முடியாவிட்டாலும் கூட, ஆனால் அவருடைய எண்ணத்தை பிரதிபலிக்கும் விதமாக, அவர்களுடைய ஆசையை பூர்த்தியாக்கும் விதமாக நமது கரூர் மாநகரிலும் தாருல் உலூம் என்ற அடிப்படையிலே மதரசா ஆரம்பிக்க வேண்டும் என்று ஒரு ஆசை இருந்து கொண்டிருந்தது. தாருல் உலூம் என்பது கிட்டத்தட்ட தேவ்பந்த் இருக்கக்கூடியது 17 ஏக்கர் நிலப்பரப்பை கொண்ட 6000 மாணவர்கள் படிக்கக்கூடிய ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய மதரசா. அது மட்டும் இல்லாமல் பல பகுதிகளில், பல நாடுகளிலும் பல தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய மதரசா தாருல் உலூம். அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை உலமாக்கள் சொல்லி கொண்டே இருந்தாங்க. அதனால கரூர் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி மதரசா இல்லாதனால ஒரு தாருல் உலூம் கூடிய அளவுக்கு இன்ஷா அல்லாஹ் ஒரு பெரிய அளவில் நிறைய மார்க்க பணிகள் நிறைவு செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கணும். பின்னால் வரக்கூடிய சந்ததிகள் அதை கொண்டு பலன் பெறணும். குறிப்பாக கரூரை சொந்தமாக கொண்டிருக்கக்கூடிய மக்கள் ஹாஃபில்களாக, ஆலிம்களாக, தாயிகளாக உருவாக வேண்டும் என்ற அடிப்படையிலே ஒரு ரமலானுடைய நாளிலே, பத்ருடைய சஹாபாக்களுடைய தினத்தன்று ஆலிம்கள் இங்கே இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகளை ஒன்று கூடக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சது. அதில் முசாக்கரா செய்யப்பட்டது. இப்போ அந்த நேரத்தில் நம்மளுடைய மரியாதைக்குரிய மௌலானா அப்துல் ரஹீம் ரஷாதி ஹசரத் அவங்கள போய் சந்திச்சு, இந்த மாதிரி ஒரு ஹாஜத்துகள் இருக்குது, தாங்களும் நீண்ட நாட்களாக சொல்லி கொண்டு இருந்தீங்க, ஆனால் அன்னைக்கெல்லாம் எங்களுக்கு ஒரு ஹிம்மத் பிறக்கலை. காரணம் என்னன்னா, அன்றைய தீனுடைய சூழ்நிலை. ஆனால் இன்னைக்கு நல்ல மாற்றங்கள் வந்திருக்குது, மக்களுக்கு மத்தியில் நல்ல தீனுடைய தேட்டம் வந்திருக்கின்றது. ஒரு காலத்தில் புர்கா போட்டு போகாத பெண்கள் எல்லாம் இன்று புர்கா அணிந்து நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கின்றது. ஒரு மஸ்ஜிதுகளில் மக்தபுடைய மதரசாக்கள் அதிகமான குழந்தைகள்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. அதனால இது நல்ல ஒரு காலமாக இருக்குகின்றது. இந்த காலத்தில் மதரசா ஆரம்பிக்கலான்னு சொல்லி ஒரு மசூரா பண்ணியிருக்கோம்னு சொன்னோம். அப்போ ஹசரத் அவங்க முதலாக ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி மாணவர்களை ஹிஃப்ஸு மௌசாக்கு வாங்க, ஆலிமாகுவாங்க அப்படின்னு சொன்னால் யாரும் இன்னைக்கு வர தயாராக இல்லை. ஏன்னா எல்லோருடைய உள்ளத்திலையும் மதரசா என்பது, அதே சமயத்தில் தீனுடைய எளிமை என்பது ஒரு 2ஆம் கட்ட ஒரு ஆர்வமாக ஆசையாக இருக்குதே ஒழிய, அது ஒரு சிலரை தவிர மற்ற எல்லாத்துக்கும் அப்படி இருக்குது. சில பேருக்கு முதல் கட்டமாக இருக்குது. அதனால நம்ம பார்ட் டைம் ஹிஃபுல் மதரசா, அசருக்கு பின்னாடி மாணவர்கள் இங்கே பள்ளிக்கு வந்துடுவாங்க, மகரிவுக்கு பின்னாடி இங்கே பாடம் படிப்பாங்க, இஷாவுக்கு பின்னாடி வீட்டுக்கு போயிடுவாங்க. மகரிப் டு இஷா அவங்க கொடுத்தா போதும். அதே போன்று சுபுடைய தொழுகைக்கு பின்னாடி இங்கே வந்துட்டாங்கன்னா ஒரு 7:30 வரைக்கும் இருந்துட்டு அவங்க போயிடட்டும். ஆனால் அது மக்தப் மதரசாவா இல்லாமல் அதுக்கடுத்து ஹிஃபுல் மதரசாவா மாணவர்கள் ஹிஃப்ஸு பண்ணட்டும். அதில் ஹிஃபுல் பண்ணுறது அப்படிங்கிறது ஒன்று குரானை முழுமையாக மனனம் செய்கிறது,
அப்படிதான் முழுமையாக மனனம் செய்து இங்கே ஹாஃபிஸ்கள் உட்கார்ந்துருக்காங்க உங்க முன்னாடி. நம்ம முழுமையாக கூட அவங்க மனனம் செய்யாட்டியும் கூட ஒரு ஜூஸு 5 ஜூஸு 10 ஜூஸ்ன்னு சொல்லி அரபு நாடுகள் ஒரு பழக்கம் இருக்குது, குரானை மனனம் செய்யக்கூடிய பழக்கம் இருக்குது. அதனால அந்த மாதிரி கூட ஜுஸுகள் மனமானம் பண்ணாலே போதும், ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துறதுக்காண்டி ஆரம்ப கட்டமாக அந்த மாதிரி ஒரு தர்த்தீபில் மாணவர்கள் மகரிபுக்கு வருவாங்க, நைட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க, காலையில் வந்துட்டு திரும்ப ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. அது படிப்படியாக ஒரு முன்னேற்றம் அடைஞ்சு மாணவர்கள் இங்கே தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இங்கே உள்ள நம்மளுடைய பள்ளியினுடைய நிர்வாக பெருமக்கள் அல்லாஹ் அவர்களை கபூல் செய்வானாக, அவருடைய கபரை அல்லாஹு தாலா வெளிச்சமாக்குவானாக, சொர்க்கத்தில் ஆமீன் சொல்லுங்க, சொர்க்கத்தில் அவங்களுக்கு உயர்ந்த அந்தஸ்துகளை வழங்குவானாக, அவருடைய சந்ததிகளை தீனுக்காக தீனுடைய உழைப்புக்காக அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. அப்போ அந்த நிர்வாகிகிட்ட பேசக்கூடிய நேரத்தில் இங்கே செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லபடியாக இங்கே செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அனுமதி கொடுத்தாங்க, ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அப்போ பல்வேறு உதாரணங்கள், நீண்ட விஷயம், பல்வேறு மதரசாக்கள் எல்லாம் சுட்டி காட்டி கூட நல்ல ஒரு ஊக்கப்படுத்தினாங்க. மதரசா ஆரம்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 20 மாணவர்கள் பக்கத்தில் வந்து சேர்ந்தாங்க. அப்புறம் அடுத்த கட்டமாக என்ன செஞ்சோம்னா, மாணவர்கள் இரவு இங்கே தங்கட்டும்னு சொல்லிட்டு நைட்டு சாப்பாடு மட்டும் ஏற்பாடு பண்ணி இரவு இங்கே தங்கினாங்க. மகரிபுக்கு மாணவர்கள் வந்தாங்கன்னா மகரிபிலிருந்து இஷா வரைக்கும் ஹிஃபுலுடைய பாடத்தை பார்ப்பாங்க, இஷாவுக்கு பின்னாடி ஸ்கூலுடைய பாடத்தை படிப்பாங்க, இரவு 10 மணிக்கெல்லாம் படுத்துருவாங்க, காலையில் தஹஜத்தில் எந்திரிச்சு காலையில் 7:30 வரைக்கும் இங்கே பாடம் பார்த்துட்டு 7:30 மணிக்கு ஸ்கூலுக்கு புறட்டு வீடுகளுக்கு போயிடுவாங்க. போயிட்டு அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்ப நைட்டு வந்துடுவாங்க, மகரிபுக்கு வந்துடுவாங்க. இப்படி கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் அந்த மாதிரி நடந்துகிட்டே இருந்துச்சு. பள்ளிவாசலில் நடந்துச்சு, வந்தாங்க போனாங்க. அடுத்து கொரோனாவுடைய காலம் வந்துச்சு. கொரோனாவுடைய காலத்தில் நிறைய பாதிப்புகள் உம்மத்துக்கு ஏற்பட்டாலும் அந்த பாதிப்பையும் அல்லாஹு தாலா சில நபர்களுக்கு சாதகமாக்கி கொடுத்தான். நம்ம மதரசாவுக்கும் அது சாதகமாக போச்சு. இப்போ அந்த காலகட்டத்தில் ஸ்கூல்கள் எல்லாம் விடுமுறையாக இருந்துச்சு, பள்ளிக்கூடங்கள் விடுமுறை, காலேஜ் விடுமுறை, எல்லாமே லீவு. கிட்டத்தட்ட ஒரு 6-8 மாதம் பக்கத்தில் எல்லாமே பந்த் ஆயிடுச்சு, அது எல்லாத்துக்கும் தெரியும். இந்த காலங்களை பயன்படுத்தி முழு நேர மதரசாவாக செயல்படட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பையனுக்கு ஃபுல்லாகவே இங்கே தங்க ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு சாப்பாடு உண்டான உணவுக்கு உண்டான வசதி, சாப்பாடு உண்டான வசதி பண்ணி கிட்டத்தட்ட 2020க்கு பின்னாடி, அந்த 3 வருஷங்களுக்கு பின்னாடி முழு நேர மதரசாவாக செயல்பட ஆரம்பிச்சு. அல்லாஹ் பெரிய கிருபை செஞ்சான். நிறைய மாணவர்கள் 2 ஜூஸ் 3 ஜூஸுகள் சொல்லி மனனம் செய்து அவங்க வெளியே போனாங்க. அந்த காலகட்டத்தில் ஒரு குர்ஆனுடைய தொடர்பு, குர்ஆனுடைய ஒரு ஆர்வம் ஏற்பட்டுச்சு. அப்போ உலமாக்கள் அல்லாஹ்வுடைய கிருபையால மார்ச் ஏப்ரல் மாசங்கள்ல, குறிப்பாக இந்த 2 மாசமும் கல்வியுடைய ஆண்டுகளா இருக்கிறனால முழு கரூர்லையும் சுற்றி வந்து பெண்களை நிஸ்வான் மதரசாவுக்கும் ஆண் குழந்தைகளை ஹிஃபுல் மதரசாவுக்கும் தஷ்கீல் பண்ணி அவங்கள அதிகமாக மதரசாக்களை சேர்த்த ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட இப்போ கரூரில் மட்டும் 250க்கும் மேற்பட்ட பெண் பிள்ளைகள் முபல்லிகா முடிச்சு அவங்களுடைய வீடுகளிலே இருக்கிறாங்க. சில பேர் மதரசாவும் நடத்தி சேவை செய்து கொண்டு இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் கபூல் செய்வானாக. அதுக்கடுத்து மதரசாவுடைய எப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி உண்டாகி இன்று அல்லாஹுடைய கிருபையால 20 மாணவர்கள் மதரசாவிலேயே தங்கி படிக்கின்றாங்க. அப்படி மதரசால படிக்கக்கூடிய நேரத்தில் ஸ்கூலுடைய படிப்பு அப்படிங்கக்கூடிய ஒரு மசாலா வரக்கூடிய நேரத்தில் ஸ்கூலுடைய படிப்பும் இங்கே சொல்லிக் கொடுக்கப்படுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மதரசா தான் மக்சத், மதரசா தான் நோக்கம், அதுக்காண்டி தான் ನಾವು படிக்கிறோம். ஸ்கூலுடைய படிப்பு ஒரு தேவை என்ற அடிப்படையில், அதற்கும் முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிற அடிப்படையில் அரசாங்கம் அதை வலியுறுத்துவதன் காரணமாக ஸ்கூலுடைய படிப்புக்கு உண்டான ஒரு ஏற்பாடு செய்து தினமும் இங்கு ஒரு ஆர்வம் உள்ள நல்ல துடிப்புள்ள ஒரு சார் ஒருவரில், அதாவது அவங்க படித்தது இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க, இருந்தாலும் ஒரு பெரிய பொறுப்பெடுத்து நம்முடைய நூருதீன் சார் அவங்க அந்த பொறுப்பெடுத்து ஸ்கூலுடைய பாடங்களையும் சொல்லிக் கொடுக்குறாங்க. அல்லாஹ்வுடைய கிருபையால இப்போ இங்கே உட்கார்ந்துருக்கக்கூடிய 3 மாணவர்களில் 2 மாணவர்கள் போன வருஷம் அவரோட சேர்த்து இன்னொருத்தரும் சேர்த்து 3 மாணவர்கள் 10th எக்ஸாம் எழுதி 10th அவங்க 350 மார்க்குகள் பெற்றாங்க. ஹிஃபுல் ஓதிக்கொண்டே இருக்கிறாங்க,
ஸ்கூலுடைய படிப்புக்காக வேண்டி 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஒதுக்கப்பட்டு அந்த படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து 10th படிச்சு கொள்றான். இப்ப நம்மளுடைய மதரசாவுடைய தர்த்தீப்படி 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் படித்து முடித்த உடனேயே மதரசாவுக்கு வந்தாங்கன்னா அவங்க 10th எக்ஸாம் எழுத வைக்கப்படுவாங்க. இன்ஷா அல்லாஹ் ஹிஃபுலும் நிறைவு செய்வாங்க. ரெண்டுமே கிடைச்சிரும் இன்ஷா அல்லாஹ். ரெண்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு ஏற்பாடு இருக்கு. ஆனா இதனுடைய விஷயங்களை அறிந்தவர்கள் இதை பயன்படுத்திக் கொள்றாங்க. எல்லா மக்களும் பயன்படுத்தி கொண்டா ஃபாய்தாவா இருக்கும். நம்ம ஸ்கூல்ல என்ன படிக்க விரும்புறோமோ அந்த படிப்பும் கிடைச்சிருது, மதரசாவுடைய படிப்பும் கிடைச்சிருது, ஹாஃபிஸும் ஆயிரும். 10th மேல அவருடைய இஷ்டம், அவங்க +2 படிக்கலாம், அது மேற்கொண்டு அவங்க உயர்கல்வி படிக்கிறதா படிக்கலாம். அதுக்கு வழிகாட்டுதல் செய்யலாம், வழிகாட்டுதல் செய்யறோம். ஆனா அதுக்கு அடுத்து உண்டான காரணம் என்னன்னா ஹிஃப்ஸ் வரைக்கும் தான் இங்க பாடத்திட்டம் இருக்குது. ஹிஃப்ஸுக்கு பின்னாடி அவங்க வேற மதரசாக்களுக்கு போயிடுவாங்க, வேற பெரிய மதரசாக்களுக்கு போயிடுவாங்க. அப்போ போகக்கூடிய நேரத்தில் அவங்க அதை பயன்படுத்தி கொள்வாங்க, அதை அவங்க தக்க வச்சு கொள்வாங்கன்னு சொல்லிட்டு 10th வரைக்கும் உண்டான ஒரு தர்த்தீப் நம்ம மதரசால அல்லாஹ்வுடைய கிருபையால இருக்குது. இப்போ படிக்கக்கூடிய மாணவர்கள் கூட 8th மாணவர்கள் இருக்கிறாங்க, 7th மாணவர்கள் இருக்கிறாங்க. இந்த மாதிரி எந்த மாணவர்கள் வர்றாங்களோ அவங்கள வச்சு பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நாம முடிவு பண்ணி அந்த மாதிரி நடந்து கொண்டு இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். இது கரூருடைய மக்கள் நமக்கு முகப்பத்தா இருக்கக்கூடியவங்க, தீனுடைய ஆர்வம் உள்ளவங்க, நன்மக்கள், வியாபாரிகள், அவங்க எல்லாருடைய ஒத்துழைப்புல தான் மதரசா நடக்குது. இதற்காக வேண்டி எங்கேயும் போய் பெருசா வசூல் பண்றதோ அது போய் கேட்கறதோ இல்லை. மதரசா பார்த்துட்டு அவங்களாம் வந்து யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ அதை வாங்கி கொள்றோம். ஆரம்ப காலத்திலிருந்து அல்லாஹ்வுடைய கிருபையால சில அன்பர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை கொடுத்து உதவி செய்து கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை. கரூருடைய அந்த நன்மக்களுடைய ஒத்துழைப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டா, எத்தனை மாணவர்களை ஆனாலும் மதரசால நம்ம தாখিলা பண்ணலாம், எவ்வளவு செலவினங்கள் ஆனாலும் பிரச்சனை இல்லை, அதை வந்து கண்டிப்பா அல்லாஹ் நிறைவேற்றி கொடுப்பான் அப்படிங்கக்கூடிய அந்த விஷயம் வந்து நம்மளுடைய ஊர் மக்களுடைய முன்னாடி நல்ல உள்ளம் கொண்ட அந்த மக்களுடைய அந்த அன்பு, அவர்கள் செய்யக்கூடிய பொருளாதார ரீதியாக மற்ற ஆலோசனை ரீதியாக அவர்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை பார்த்தால் மாஷா அல்லாஹ், அல்லாஹ் அவர்களை கபூல் செய்வானாக. இது இன்னும் பல்கி பெருகக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்குமுல்லாஹ். இன்று அல்லாஹ்வுடைய கிருபையால் 2 ஆண்டுகளுக்கு முன்னால், இதுக்கு முந்தின வருஷத்துக்கு, போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் 2 மாணவர்கள் ஹாஃபில் பட்டம் பெற்று அவர்கள் இங்கிருந்து ஃபாரிகாகி இப்பொழுது நம்ம பள்ளப்பட்டி ஜாமியா உஸ்வத் நஸ்ஸாவில் ஒரு மாணவர் ஆலிம் ஓதி கொண்டிருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ். அதே போன்று நம்முடைய ஜாமியா திருச்சி ஜாமியா அன்வார் உலூம் மதரசால ஒரு மாணவர் ஆலிம் ஓதி கொண்டிருக்கின்றார். இந்த வருஷம் அல்லாஹ்வுடைய கிருபையால 3 ஹாஃபிஸ்கள் தங்களுடைய ஹிஃபலை நிறைவு செய்து தங்கள் முன்னால் உட்கார்ந்திருக்கின்றார்கள். அல்லாஹ் இவர்களை கபூல் செய்வானாக. இவர்கள் அனைவருமே மாஷா அல்லாஹ் கிட்டத்தட்ட ஒரு மாணவர் 25 தௌர்கள் செய்திருக்கின்றார்கள். அதாவது குர்ஆனை தௌர் செஞ்சிருக்கிறாங்க. 20க்கும் மேற்பட்ட தௌர்களை நிறைவு செய்த மாணவர்கள் உட்கார்ந்துருக்காங்க. நம்மளுடைய மதரசாவில் கிட்டத்தட்ட குறைஞ்சது 21 தௌராவது அவங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் நிர்ணயிக்கப்பட்டு அந்த மாதிரி குர்ஆனை மனப்பாடம் செய்து ஹிஃப்து செய்து அதை தௌரும் செய்து நிறைவு செய்து இன்று அமர்ந்திருக்கின்றார்கள். அல்லாஹ் அவர்களை கபூல் செய்வானாக. அவர்களை வாழ்த்துவதற்காக துவா செய்வதற்காக தாங்கள் அனைவரும் வந்திருக்கின்றீர்கள். அல்லாஹ் உங்களையும் கபூல் செய்வானாக. அதே போன்று ஆண்களுக்கு என்று இப்படி ஒரு வசதி இருக்கின்றது, பெண்களுக்கு என்று என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை வந்துச்சு. அப்ப அந்த யோசனை வரும் பொழுது பெண்களுக்குன்னு சொல்லி ஒரு ஹிஃபுல் மதரசா ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கு உண்டான ஹிஃபுல் மதரசா ஈதா பள்ளிவாசலுடைய மஹல்லால அங்க ஹஸரத்துடைய பொறுப்புல அங்குள்ள அவங்களுடைய
அங்கே ஒரு நல்ல வசதி இருந்துச்சு. அங்கே நிஸ்வான் மதரசா நடந்து கொண்டு இருந்துச்சு. அதனால் அங்கேயும் ஹிஃப்ஸுடைய பெண்கள் ஹிஃபுல் செய்யக்கூடிய ஷோபா ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்டு இப்பொழுது அந்த பெண்கள் ஹிஃபுல் மதரசாவும் நடந்து கொண்டிருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி இப்போ 15 ஜூஸ்கள் பாடமாக்கிய பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. 12 ஜூஸ் 13 ஜூஸ் சொல்லி அவங்க கடந்து வந்து கொண்டே இருக்கிறாங்க. கூடி விரைவில் அவங்களும் தங்க ஹிஃப்ஸை நிறைவு செய்து அவங்களும் இன்ஷா அல்லாஹ் ஹாஃபிலா சனது பெறுவாங்க. அவர்களுக்கான துவா செய்யுங்க. ஆண்களுடைய ஹிஃபுல் மதரசாவும் நடக்கின்றது, பெண்களுடைய ஹிஃபுல் மதரசாவும் நடக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ் அதனுடைய ஆண்டு விழாவில் தான் நம்ம கலந்து கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ் கபூல் செய்வானாக. இந்த கூட்டத்திற்கு பல்வேறு வேலைகளுக்கு மத்தியில், பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு மத்தியில் நம்மளுடைய மரியாதைக்குரிய சங்கைக்குரிய ஹசரத் கிபிலா தாமத் பரகாத்துகும் திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய காசியாக இருக்கக்கூடிய தாருல் யூசுஃபியா மதரசாவுடைய நாசிராக இருக்கக்கூடிய மஜ்லிசுல் மதாரிசுல் அரபியாங்கக்கூடிய தமிழகத்தில் மதரசாக்களுடைய கூட்டமைப்புடைய மாண்புமிகு செயலாளர் ஹசரத் பெருந்தை அவங்க வருகை தந்திருக்காங்க. ஜஸாக்குமுல்லா அவர்களை வருகை அல்லாஹ் கபூல் செய்வானாக. அதே போன்று நாயிப் அமீரே ஷரியத் நம்முடைய ஹசரத் தாமத் பரகாத்துகும் திருச்சி ஜாமியா அன்வார் உலூமுடைய அரபி மதரசா பழமையான மதரசாவுடைய நாசிர் அவங்க, அதே போன்று திருச்சி மாவட்ட மாத்தல்மாவுடைய தலைவராகவும் இருக்கிறாங்க. அதே போன்று முஸ்லீம் பர்சனல் லா போர்டு நமக்கெல்லாம் தெரியும், மிகப்பெரிய இந்தியாவில் சேவை செய்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லீம் பர்சனல் லா போர்டுடைய தமிழகத்து சார்பான இருக்கக்கூடிய உறுப்பினராக இருக்கக்கூடிய ஹசரத் அவங்க திருச்சி ஜாமியா அன்வாரும் கலியுடைய முஹ்தமிம் சாப் அவங்க வருகை தந்திருக்கிறாங்க. அதே போன்று நம்மளுடைய மாவட்டத்தினுடைய காசி அவங்க ஹசரத் அப்துல் ரஹீம் சாப் ஹசரத் அவங்களுடைய இந்த மதரசா ஆரம்பிப்பதற்கு காரணமாக இருந்த முக்கியமான நபர்கள் வருவாங்க. அவங்களுடைய மகனார் நம்முடைய கரூர் மாவட்டத்துடைய காசி அவங்க. ஒரு பெரிய சிறப்பம்சம் என்னன்னு சொல்லி கேட்டால், ஹசரத் அவங்களுக்கு இன்னைக்கு தான் ஹிஃப்ஸுடைய சனது கொடுக்கப்பட்டுச்சு. ஹசரத் ஜக்கரியா மோல்லா அவங்களுக்கு காலையில் நாங்கள் போயிருந்தோம். பள்ளப்பட்டி அப்துல்லா ரஷாதி ஹசரத் மதரசால சபீலுல் குரான் மதரசால 57 மாணவர்கள் 57 மாணவர்கள் ஹிஃப்ஸ் வாங்கினாங்க. 2002ஆம் ஆண்டுல இருந்து ஒவ்வொருத்தரா பண்ணவங்க இன்னைக்கு தான் சனது கொடுத்தாங்க. அதுல முதல் மாணவர் ஹசரத் அவங்க தான். அந்த சனது விழா முடிஞ்சு ஹசரத் ஹாஃபிஸ் பட்டம் வாங்கிய கையோடு வந்து இப்பொழுது ஹாஃபிஸ் சனது கொடுப்பதற்காக இனியும் வருகை தந்திருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய வருகையும் கபூல் செய்வானாக. அது மட்டும் இல்லாமல் மஸ்ஜிதுடைய நிர்வாக பெருமக்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். அல்லாஹ் கபூல் செய்வானாக. நாம் அனைவரும் இன்ஷா அல்லாஹ் இறுதி வரை இருந்து இந்த நிகழ்வை கலந்து சிறப்பிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொண்டு என்னுடைய சிறிய உரையை